கஷ்டமும் காரணத்தோடு. ஆன்மீக கதைகள். பாரத போர் முடிவில் கிருஷ்ணர் தேரில் அமர்ந்தபடி, அர்ஜுனா, போர்தான் முடிந்து விட்டதே, இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? தேரை விட்டு இறங்கு என்றார். மைத்துனா, நீ என்னை போரில் வெற்றி பெறச் செய்தாய், மகிழ்ச்சி. ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டு. அதை நீ ஏன் மறந்துவிட்டாய்? அப்படி செய்வது எனக்கும் பெருமையல்லவா? நீயே என்னை கீழே இறக்கு என்று ஆணையிடுகிறாய். இது என்ன நியாயம் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. கொஞ்சம் கடுமையாகவே, தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன். வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழிறங்கினான். அப்போது அவர், தேரில் பக்கத்தில் நிற்காதே, சற்று தள்ளி நில் என்றார் அதட்டலுடன். அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது. ஒன்றும் புரியாதவனாய் தள்ளிப்போய் நின்று கிருஷ்ணரை ஏறிட்டு பார்த்தான். வாடிய முகத்துடன் நின்ற அவனை கண்டு புன்னகைத்த கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இறுக கட்டி அணைத்து கொண்டார். அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிந்தது. பார்த்தாயா, தேர் எரிகிறது, அதனால்தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார் புன்முறுவலுடன். தேர் ஏன் எரிந்தது என்றான் அர்ஜுனன். எதுவும் புரியாமல் கேட்டான். அர்ஜுனா, போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர். அவற்றின் சக்தி அளவிட முடியாதது. தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். அதனால்தான் அவை வலிமையற்று கிடந்தன. தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்கொடியில் இருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது. தேர் பற்றி எறிய தொடங்கிவிட்டது. உண்மை இப்படி இருக்க, நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். உன்னை நான் கைப்பிடித்து இறக்கவில்லை என்று வேதனைப்படுகிறாய். வெற்றி பெற்றதும் நான் என்னும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது, பார்த்தாயா? ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்றார் கிருஷ்ணர். அறிவுரை கூறினார். தேர் பற்றி எறிவது போல அர்ஜுனனிடமிருந்த ஆணவமும் பற்றி எரிந்த சாம்பலானது. இறைவன் எதையுமே காரணமில்லாமல் நமக்கு கஷ்டம் தருவதில்லை.